திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தலைநகர் சென்னை அதிக அளவிலே முன்னேற்ற பாதையில் வளர்ச்சியில் ஒரு பக்கம் சென்று கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் நம்முடைய மத்திய மாசு கட்டுப்பாடு வாரியம் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு அறிக்கையின் தகவலின் அடிப்படையில் அங்கு அதிகரித்து வருகிற ஒலி மாசுபாடு என்பது மிகப்பெரிய கவலைக்கிடமான ஒரு செய்தியாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது இன்றைய செய்தி குறிப்பிலே. ஆகவே அதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு ஒலி மாசுபாடு என்பது நம்முடைய தலைநகர் சென்னையிலே அதிகப்படியாக ஒரு மிகப்பெரிய பாதிப்பை மக்கள் மத்தியிலே உண்டாக்கக்கூடிய காரியமாக காணப்படுகிறதாக அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. சென்னை IIT மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியமானது தமிழ்நாட்டின் 15 மாகாணங்களில் கடந்த 8 மாதங்களாக நடத்தின ஆய்வின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, குறிப்பாக பலவிதமான சென்சார்கள், CCTV கண்காணிப்பு இவைகளை வைத்து அங்குள்ள ஒலி அமைப்பு எந்த அளவிலே அது அளவீட்டு கருவிகள் மூலமாக அறியப்பட்டு அது நிதானிக்கப்பட்ட பொழுது அதிக அளவிலே இந்த ஒலி மாசுபாடு அதிகரித்து வருகிறதாக அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வளசரவாக்கம் மற்றும் அம்பத்தூர் ஆகிய பகுதிகளில் அதிகப்படியான போக்குவரத்து நெரிசல் மற்றும் வாகனங்களுடைய அதிகரிப்பு, இன்னமும் பலவிதமான காரியங்கள் நிமித்தமாக உண்டாயிருக்கிற ஒலி மாசுபாடானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறதாக கூறப்படுகிறது. அங்கு பகல் நேரங்களில் குடியிருப்பு பகுதிகளில் 65 டெசிபல் என்கிற அளவிலும், அதே போல இரவு நேரங்களில் 50 டெசிபல் அளவிலும் ஒலி அளவீட்டு கருவிகள் மூலமாக இருக்க வேண்டிய அந்த ஒலிப்பதிவானது தற்போது அதைவிட மீறி கடந்து சென்றிருப்பதாக மாசு கட்டுப்பாடு வாரியமும் அதே நேரத்திலே சென்னை IITயும் அதனுடைய ஆய்வறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. இதை பார்க்கும் பொழுது மிகப்பெரிய அளவிலே இது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி கூறப்பட்டிருப்பதோடு மட்டுமல்லாமல் வருகிற நாட்களிலே இது ஒழுங்குபடுத்தப்பட்டு எந்த விதத்திலும் மனிதர்களுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை வராதபடிக்கு இது முற்றிலும் சரி செய்யப்பட வேண்டிய ஒரு காரியமாக காணப்படுகிறது. குறிப்பாக என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அங்கு எழுப்பப்படுகிற ஹாரன்களுடைய அந்த சத்தத்தினுடைய தொனி ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்திலே தொழிற்சாலைகளிலிருந்து எழும்புகிற சத்தம், கட்டுமான பணிகளில் எழும்புகிற சத்தம், போக்குவரத்து வாகனங்கள் நிமித்தமாக உண்டாகிற சத்தம் என்பது பல விதங்களில் அதிகரித்து இந்த ஒலி மாசுபாடு உண்டாயிருப்பதாக கூறப்படுகிறது. இது வயது முதிர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியிலே தூக்கமின்மை, மன அழுத்தம், இன்று மட்டுமல்லாமல் கேட்கும் திறனையும், வரும் நாட்களிலே மக்களுடைய கேட்கும் திறனையும் அதிக அளவிலே பாதித்து ஒரு மிகப்பெரிய மக்களுடைய எதிர்காலத்தையும் பாதிக்கிற ஒரு காரியமாக காணப்படும் என்று அந்த செய்தி குறிப்பில் கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே இது சரி செய்யப்பட நம்முடைய மத்திய மாநில அரசுகள் கூடுதல் நடவடிக்கைகளை எடுத்து இதெல்லாம் தவிர்க்கப்பட இதை குறித்த விழிப்புணர்வு மக்கள் மத்தியிலே உண்டாக ஜெபிக்க வேண்டும். இதை குறித்த செய்தி நான் உங்களுக்கு சுருக்கமாக வாசிக்கிறேன். தொடர்ந்து அதிகரிக்கும் ஒலி மாசுபாட்டால் பொதுமக்களிடையே குறிப்பாக வயதானவர்களுக்கு தூக்கமின்மை, இரத்த அழுத்த உயர்வு, காது கேளாமை மற்றும் மன அழுத்தம் போன்ற உடல்நல பிரச்சனைகள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். குடியிருப்பு, பள்ளிகள், மருத்துவமனைகள் போன்ற பகுதிகள் அருகே கூட ஒலி அளவு கட்டுப்பாட்டை மீறுவது கவலை அளிப்பதாக இந்த ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஒலி மாசுபாடு என்பது கண்களுக்கு தெரியாத ஒரு மெதுவான நஞ்சு. இதை தடுக்க தவறினால் எதிர்கால தலைமுறையினரின் கேட்கும் திறன் பெருமளவில் பாதிக்கப்படக்கூடும். மேலும் வளர்ச்சி என்பது வெறும் கட்டடங்களிலும் சாலைகளிலும் மட்டும் இல்லை, மக்களின் அமைதியான வாழ்வியலிலும் இருக்கிறது என்பதை இந்த தரவுகள் நமக்கு உணர்த்துகின்றன. இந்த நிலையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக சென்னை மாநகர காவல்துறை தேவையற்ற ஹாரன் ஒலிப்பை தவிர்க்க CCTV கண்காணிப்பு, ஒலி அளவீட்டு கருவிகள், விழிப்புணர்வு இயக்கங்கள் போன்ற நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது.
ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இதோடு கூட நாமும் இணைந்து ஜெபிப்போம். இது வரும் நாட்களில் சரி செய்யப்பட இதற்காக ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, எங்களுடைய தலைநகர் சென்னையிலே அதிகரித்து வருகிற ஒலி மாசுபாடு நிமித்தமாக மிகப்பெரிய அளவிலே குடியிருப்பு பகுதிகளிலே மக்களுக்கு பாதிப்பு உண்டாவதை அறிந்து பாரத்தோடு ஜெபிக்கிறோம். குறிப்பாக அம்பத்தூர், வளசரவாக்கம் பகுதியிலே அதிகரித்து வருகிற இந்த ஒலி மாசுபாடினாலே தொடர்ந்து மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதை எண்ணி ஆண்டவரை, இது வரும் நாட்களிலே ஒழுங்குபடுத்தப்பட்டு சரி செய்யப்பட ஆண்டவரை, மக்களும் இதற்கு உட்பட்டு நடப்பதற்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க. மத்திய மாநில அரசு எடுக்கிற நடவடிக்கைகளிலே கர்த்தருடைய கரம் கூட இருந்து எதிர்காலத்தினுடைய ஆண்டவரே கேட்கும் திறன் பாதிக்கப்படாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட நாங்களும் இதற்கு ஆண்டவரை உடன்பட்டு கீழ்ப்படிந்து செயல்பட ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து வழி நடத்துங்க. எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சொல்லி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.